muscle attachment க்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ரெண்டும் completely different. Okay. So clinical anatomy என்ன சார் ஃபுல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் மசில் வந்து அட்டாச் ஆகுமா இல்ல வளர வளர அப்படியே அட்டாச் ஆகும்? மசில்ஸ் தனியா growth ஆகும், போன்ஸ் தனியா growth ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அது கம்ப்ளீட்டா ஸோ போன் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கோ இல்லை போனுக்கு ஏதாவது இன்ஜுரி வந்துச்சுன்னா ஆர் போன்ல ஏதாவது இம்பாக்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து என்னென்ன போனை பற்றி படிக்கிறோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் அனாட்டமின்னு வந்து சொல்லுவோம். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்கேப்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலிக்கல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் சார் ஃபிராக்சர் சார் ஃபிராக்சர் பார்த்தோம். லைக் ஸ்கேப்லால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேப்லால ஃபிராக்சர் வர்றது இஸ் கம்ப்ளீட்லி ரேர். ரொம்ப ரேர். ஸ்கேப்லா போன் அவ்வளோ சீக்கிரம் ஃபிராக்சர் ஆகவே ஆகாது. Why? Because it is completely surrounded by muscles. Okay. So scapula bone அவ்வளோ சீக்கிரம் ஃபிராக்சர் ஆகாது because it is completely surrounded by muscles. So muscles எல்லாம் அதுக்கு cushioning effect கொடுக்கறதுனால அவ்வளோ சீக்கிரம் ஸ்கேப்லா உடையாது. எக்ஸ்ட்ரீம் ட்ராமா கேசஸ், எக்ஸ்ட்ரீம் ஃபால் கேசஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேப்லா வந்துட்டு ஃபிராக்சர் ஆகும். ஓகே. ஸோ ஸ்கேப்லா ஃபிராக்சர் இஸ் கம்ப்ளீட்லி ரேர். ஈவன் ஸ்கேப்லா ஃபிராக்சர் ஆயிடுச்சுனாலும் அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்கும். வை? பிகாஸ் சுற்றி இருக்கிற மசில்ஸே வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி குடிச்சிருக்கும். ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம ஸ்டெபிலைசேஷன் பண்றதுக்கோ இமோபிலைசேஷன் பண்றதுக்கோ எந்த ஒரு அவசியம். ஓகேங்களா? ஸோ ஸ்கேப்லாவோட ஃபிராக்சர் பத்தி புரிஞ்சிருச்சா? ஓகே. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ringing of scapula. So second one is ringing of scapula. Muscles பத்தி சொல்லும்போது எந்த மசில் நம்ம விங்ஸ் னு சொன்னோம்? விங்ஸ். lat இல்ல. What is boxer's muscle? எந்த மசில் பாக்ஸர் மசில் சொன்னோம்? சொல்லுங்க. சரி. ஒரு மசில் அப்பர் லிம்ல பாத்தீங்கன்னா ஒரு மசிலோட நிக்நேம் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸர்ஸ் மசில். ஓகேங்களா? அந்த எந்த மசில்னு பாத்தீங்கன்னா செரட்டஸ் ஆன்டீரியர். செரட்டஸ் ஆன்டீரியர் மசிலோட நிக்நேம் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸர்ஸ் மசில். Why? Because boxers ஓட ஆக்ஷன் என்ன? What is the action of boxers? பஞ்ச் பாக்ஸ் பண்ணும்போது பஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ பஞ்ச் பண்ணும்போது நம்ம ஷோல்டர் ஜாயின்ட்ஸ் என்ன மூவ்மென்ட் பண்ணும்? என்ன அந்த இது வந்து ஃப்ளெக்ஷன். ஷோல்டர்ல இது வந்து ஃப்ளெக்ஷன், பின்னாடி போச்சுனா எக்ஸ்டென்ஷன், தென் சைட்வேஸ் எல்லாம் போச்சுனா அப்டக்ஷன், இது அடக்ஷன். இப்படி தூக்குனா எலிவேஷன். ஷோல்டர் எலிவேஷன், இது ஷோல்டர் டிப்ரெஷன். ஓகே. இப்போ ஒரு மூவ்மென்ட் நான் பண்றேன்ல, ஃபார்வர்டா ஷோல்டர் ஜாயின்ட் ஃபார்வர்டா மூவ் பண்றேன்ல. ஓகேங்களா? நம்ம பஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஃபார்வர்டா மூவ் ஆச்சுனா தான் நம்ம பஞ்ச் வந்து முன்னாடி. ஓகேங்களா? இந்த ஆக்ஷன் பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்ராக்ஷன். Sir, muscle pair what muscle pair boxer's muscle is also known as boxer muscle. Sir, the ringing of scapula. இன்னும் நான் போகவே இல்லை, தெரிஞ்சதுனால அது போகுது. ringing of scapula இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நெக்ஸ்ட் ringing of scapula போகும். ஓகேங்களா? ஸோ ஷோல்டர் வந்துட்டு ஆன்டீரியரா டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு பேர் என்ன சொன்னோம்? What is it called? protraction. ஓகேங்களா? ஷோல்டர் வந்து ஆன்டீரியரா டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா it is called as protraction. அதுவே ஆன்டீரியரா டிரான்ஸ்லேட் ஆன ஷோல்டர் பின்னாடி இதுவே எடுத்துட்டு வர்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா retraction. ஸோ ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் இப்போ சொன்னோம்? டிரான்ஸ்லேட்டரிக்கா ஆன்டீரியர் டிரான்ஸ்லேஷன் அண்ட் போஸ்டீரியர் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். அதில் ஆன்டீரியரா டிரான்ஸ்லேட் ஆகுது வாட் இஸ் இட் கால்ட் அஸ் ப்ரோட்ராக்ஷன். அதே போஸ்டீரியரா டிரான்ஸ்லேட் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா ரிட்ராக்ஷன். ஓகே. ஸோ
serratus anterior ஓட ஃபங்க்ஷன் என்னன்னா ப்ரொட்ராக்ட் பண்றது. ஓகேங்களா? நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்ட anterior-ஆ டிரான்ஸ்லேட் ப்ரொட்ராக்ஷன் மூவ்மென்ட் பண்றோம்ல. இப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா anterior-ஆ டிரான்ஸ்லேட் ஆகுது. So that's why it is called as boxer's muscle. ஓகேங்களா? Why serratus anterior வந்து boxer's muscle